ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த காலையில் ஒரு வசனத்தை பார்க்கலாம். யோபுல 1 நம்ம 8 பார்க்குறோம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இங்கே பார்க்குறோம் வேதத்தில், கர்த்தர் சாத்தான் பார்த்தினா யோபு என்ன பண்ண சுற்றி சுற்றி வந்தான். ஹல்லேலூயா. யோபு உண்மையாக உத்தமமாக இருந்த தொட்டு யோபுக்கு விரதமாக என்ன பண்ணிச்சு, சாத்தான் போராடிச்சு. தேவ பிள்ளைகள் அப்போ கூட யோபு நம்ம பார்க்குறோம், அவன் சோர்ந்து போகல. அவன் என்ன பண்ணுற, எனக்கு இப்படி இந்த சூழ்நிலை எல்லாம் ஆசீர்வாதத்தை இழந்து போனான், ஐஸ்வர்யத்தை இழந்து போனான், மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் யோபு இழந்தாரு. ஆனாலும் அவர் சோர்ந்து போகல. தேவனை என்ன பண்ண நோக்கி பார்த்தாரு. தேவன் மேல நம்பிக்கை விசுவாசமா யோபு இருந்த தொட்டு எழுந்து போனதை காட்டிலும் ரெட்டடப்பான ஆசீர்வாதத்தை யோபுக்கு ஆண்டவர் கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி வரும்போது சில காரியத்தை பார்த்து நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போயிடுறோம். அந்த பிரச்சனை நம்ம சோர்ந்து போறதுனால என்ன பண்ண ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க யோபு என்ன செஞ்சார்னா, தேவன் மேல நம்பிக்கையா இருந்தார், விசுவாசமா இருந்த தொட்டு ரெட்டடப்பான பிளஸிங்கம் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு எதெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம், நம்ம குடும்பத்துல பிரச்சனை சந்திச்சிருக்கலாம், ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், போராட்டத்தை என்ன பண்ணி சந்திச்சிருக்கலாம். தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நம்ம பிரச்சனை மாறணும், போராட்டம் மாறணும்னா யோபு போல அந்த ரெட்டடப்பான ஆசீர்வாதம் இறங்கி வரணும்னா நம்ம அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம்.